தமிழ் சினிமாவின் நடிப்பு அசுரன் அப்படின்னு சொன்னால் தனுஷ் அவர்களை குறிப்பிட்டே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து பேசப்படுற விஷயமாகவே இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ராயன் படத்தை முடிச்சுட்டு தனுஷ் அவர்களுடைய இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் ஆக்டிங் வைஸ் வந்து நிறைய விஷயம் நிறைய படங்கள் பண்ணி நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கியிருந்தாலும் அவரோட டைரெக்ஷன்ன்றதே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயமாகவே இருக்கும். அதுவும் அவர் டைரெக்ட் பண்ணாலே வந்து இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். அது வந்து இப்போ வந்து ராயன்லேயே நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம். ராயன் படமும் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூலும் எடுத்தது. நிறைய விஷயம் வந்து பேசப்படுது. தனுஷோட ஆக்டிங்கில் இந்த டைரெக்ஷன்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி சமீபத்தில் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சடனாக வந்து இன்னொரு படமும் அவர் வந்து விட்டுருந்தாங்க. அவரோட படங்களில் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படமும் வந்து டைரெக்ஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதோட சில ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்க்கும்போது அந்த டான்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு சைடு வந்து ஆக்டிங் வைஸ் வந்து நிறைய படங்களை பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்ஷனில் அவங்க கிட்ட இருக்க ஒரு கிரேஸ் வந்து அவங்க கிட்ட இன்னொரு குறையாமையே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போதான் வந்து அவங்க நிலவுக்கு என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதோட சிங்கிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் இப்போ இன்னொரு படம் எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாவே தமிழ் சினிமாவில் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து D52 அப்படின்ற ஒரு கேப்ஷனோட தான் வந்து ட்விட்டர் ஃபுல்லாக நான் பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து தனுஷ் அவர்களுடைய 52வது படம். இது என்ன படமாக இருக்க போது, அவரை டிரெக்ட் பண்ணி வந்து எடுக்க போறாரா இல்லை வந்து நடிக்க மட்டும் தான் போறாரா அந்த படத்தில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சில விஷயம்லாம் வந்து அந்த டான் பிக்சர் அப்படின்ற ப்ரொடக்ஷன் மூலிமா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ ட்வீட்டில் விட்டுருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து வி ஆர் எக்ஸிக்டிங், அதாவது நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட வந்து இவரோட கை கோக்க போகிறோம். ஸோ வந்து தனுஷ் அவர்களோடு கூட அதாவது தனுஷ் D52ஓட நாங்கள் வந்து கொலாப் பண்ண போகிறோம், எங்களோட ப்ரொடக்ஷனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி நடிப்பின் அசுரன் அப்படின்ற ஒரு டேக்லைனும் சொல்லி வி ஹாப்பி டு கொலாப் வித் யூ சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ யாராக நடிக்க போகிறாங்கன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ராயன் அந்தளவுக்கு சக்ஸஸ் எடுத்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ இன்னொரு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்றது ஒரு கவனத்தை ஈர்க்குதுன்னு சொல்லலாம். அதில் வந்து முக்கியமாக வந்து சில நடிகரோட பேர்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்களாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நித்யா மேனன் அவர்கள் வந்து நடிக்க போகிறாங்க, ஹீரோனியாக இருப்பாங்க அப்படின்றத விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து திருச்சிற்றம்பலம் பார்த்தோம். அந்த திருச்சிற்றம்பலம் படத்திலேயே வந்து அந்தளவுக்கு அந்த காம்போ நித்யா மேனனும் தனுஷ் அவருடைய காம்போவும் வந்து அந்தளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அவங்களுடைய காம்போ வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவியாகவே அந்த படம் இருந்ததுன்னு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு அது பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதே காம்போ வந்து இப்போ மறுபடியும் நடிக்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து வேற ஆக்டர்ஸ்லாம் யாராவது நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அருண் விஜய் அவர்கள் நடிக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து அசோக் செல்வன் அவர்களும் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து யாரா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ராஜ்கிரண் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ராஜ்கிரண் அவர்களை வச்சு தான் வந்து 2017 வந்து பாப்பாண்டின்னு ஒரு படம் வந்து அவர் டிபியூட், அதாவது தனுஷ் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் படம் வந்து பாப்பாண்டி எடுத்தாங்க. ஸோ அந்த படமே வந்து அந்தளவுக்கு வந்து ராஜ்கிரண் அவர்களை வச்சு ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமாக வந்து அந்த படத்தில் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படமே வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ராஜ்கிரண் வச்சு மறுபடியும் வந்து அவங்க தனுஷ் அவர்கள் எடுக்க போகிறாங்க. இது தனுஷ் அவர்களே நடிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து அருண் விஜய் இருக்காங்க, நித்யா மேனன் இருக்காங்க, அப்புறம் அசோக் செல்வன் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு, அப்புறம் ராஜ்கிரண் சார் இருக்காங்க. இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது. அதுவே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்படியாக இவங்களும் நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் சில டைட்டில் வந்து பரவிட்டு இருக்கு. இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பலக்குழு வந்து இன்ன வரைக்கும் கன்ஃபர்மேஷனாக ஒரு விஷயம் சொல்லலை. இட்லி கடை அப்படின்ற விஷயம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டைட்டில் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ராயனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து சோஷியல் மீடியா அளவில் பரவிட்டு இருக்கு. ஸோ இட்லி கடை அப்படின்னா வந்து இது வந்து கேங்ஸ்டர் படமாக இருக்குமா, இல்லை ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குமா, இல்லை வந்து ஒரு இட்லி கடை வச்சு அதுலேருந்து நிறைய விஷயம் வந்து ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் அது மாதிரி எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றது ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நேரம் ஒன்று இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து வந்து தனுஷ் அவர்கள் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அவருடைய இந்த D52 பற்றி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தை குறித்தும் சரி, அதே மாதிரி தனுஷ் அவர்கள் நடிக்கிற ஒரு படத்தை குறித்தும் சரி, அதே மாதிரி அவர் இப்போ டைரக்ட் பண்ணுற படங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்டராக அவர் வந்து அந்த அளவுக்கு அக்ளைம் பண்ணப்பட்டிருந்தாலும் நேஷனல் லெவலையும் சரி இந்தியா லெவலையும் சரி நிறைய அக்ளைம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவரோட டிரெக்ஷனுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இப்போ உருவாகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.